கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை யோசுவா 1:9. திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். Joshua 1:9. Do not be afraid or troubled. The Lord your God is with you wherever you go. அன்பான சகோதர சகோதரிகளே, மோசே மரித்து போனார். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த கர்த்தர் யோசுவாவை தெரிந்து கொண்டார். யோசுவா இரவும் பகலும் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து கொண்டே காணப்பட்டார். அதனால் கர்த்தர் இஸ்ரவேலின் ஜனங்களை வழிநடத்த யோசுவாவை தெரிந்து கொண்டார். யோசுவாவுக்கு கொடுத்த அற்புதமான வாக்குத்தத்தம் இன்று ஆண்டவர் நமக்கு தருகிறார். கர்த்தர் ஆபிரகாமை ஊர் என்கிற கல்தையர் தேசத்தை விட்டு அழைத்தார். ஆபிரகாம் சாராள் தம்பதிகளை கர்த்தர் அழைத்து வந்து அற்புதமாய் நடத்தினார். ஏற்ற சமயத்திலே வாக்குத்தத்தத்தின் மகனான ஈசாக்கை கொடுத்து கிருபையாய் இறங்கி அவனை வழிநடத்தினார். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் ஆனார். ஆபிரகாமின் மகன் ஈசாக்குடன் கர்த்தர் இருந்தார். பஞ்சமான காலத்தில் கூட ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு பலன் அடைந்து ஆசீர்வாதமாய் காணப்பட்டார். பெலிஸ்திய மக்கள் ஈசாக்கை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அதுபோல கர்த்தர் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். நாம் போகும் இடமெல்லாம் கர்த்தர் நம்மோடு வருகிறார். நாம் திகைக்கவோ கலங்கவோ வேண்டியதில்லை. கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது நாம் யாருக்கு பயப்பட வேண்டும்? தைரியமாய் இருப்போம், எதனையும் எதிர்கொள்வோம். கர்த்தர் நம்மை அற்புதமாய் வழிநடத்துவார். ஆமென். திகையாதே, கலங்காதே என்றவரே, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றவரே, தருமையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். குறிப்பிட்ட ஒரு மாநிலத்திலே நடந்து முடிந்த 2 கட்ட தேர்தல்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல வாக்குப்பதிவை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. வாக்குகள் எண்ணப்படும் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சித்தமான தலைவர்களை தேவனே நீர் தேர்வு செய்து எங்களுக்கு தருமாறு ஜெபிக்கிறோம். நாட்டில் அமைதியையும் சமாதானத்தையும் தந்து வழிநடத்தும். தெய்வீக கிருபையினால் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளும். உடைய அரவணைக்கிற கருத்துக்குள்ளே குறிப்பிட்ட மாநிலத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நன்மையான காரியங்கள் நடந்தேறட்டும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்படியாய் எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்யப்படுவதற்காக நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை துதிகளை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டு நீர் அற்புதம் செய்ததற்காக நன்றி. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.